கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலே நாம் குடும்பங்களாய் தனி மனிதர்களாய் கூடி வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கான நல்ல கிருபைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட கரங்களை அசைத்து சொல்லுவோமே ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவரை உயர்த்தும் வண்ணமாக சில பாடல்களை கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆனந்தமாய் இன்பக்கான நீகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் என்கிற அருமையான பாடலை உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. சேற்றிலே இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து நம்முடைய உள்ளங்களை எல்லாம் புதிதாய் மாற்றி கல்லான உள்ளத்தை உருக்கி அந்த கல்வாரியை காணும்படி என்ற பாக்கியத்தை தந்திருக்கிறார். மன மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் இன்பக்கான நீகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்பக்கான நீகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா புதிதாக்கினாரே. சொல்லுவோமா? சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கரங்களை தட்டி கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா வாலிப நாளிலே வாசியோடு கூட நம்மை தேடி வந்திருக்கிறார். இதற்கு உதவாக நம்மையும் அவர் அவருடைய அன்பை நம் மீது இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். சொல்லுங்க. வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். மறுபடியும் வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன்
சித்தத்தை நித்தமும் செய்வதற்காக இந்த காலை வேளையிலே நாம் அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் சென்னம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசுவல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. சொல்லுவோமா, இயேசுவல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை. எல்லா உதடுகளும் சொல்லட்டுமே, ஆதரவே ஆனந்தமா. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறோம் அப்பா. அப்படி சொல்லுவோம். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து, உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறோம். தரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை என்றும் என்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமா. அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாக்குகள் எங்களை தேற்றிக் கொண்டே இருக்கிறதப்பா. உம்முடைய சமூகத்தால் நாங்கள் ஆற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பலத்தின் மேல் பலன் அடைந்து நாங்கள் பேரின்ப சீயோனில் வாழ்ந்து விடுவதற்கு ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். தேற்றிடு தேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடு தேவுந்தன் சமூகமே. தேற்றிடு தேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடு தேவுந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவே, பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. கரங்களை தட்டி, பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவே, பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. தேற்றிடு தேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடு தேவுந்தன் சமூகமே. எல்லாரும் சொல்லுவோமே, எல்லாரும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி, பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவே, பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவே, பேரின்ப சீயோனில்
ஹல்லேலூயா. பேரின்ப சீயோனில் வாழ்வதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்கிற அருமையான பாடலை சந்தோஷத்தோடு கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த காலை வேளையில தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்மை ஒரு புதிய அனுபவத்தின் வழியாக இந்த வருஷத்திலே ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட இந்த காலை ஆராதனை பங்கெடுத்திருக்கிற நாம் ஆண்டவரை கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். எல்லாரும் உற்சாகத்தோடு கூட நல்ல வாய்களை திறந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லு, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவேளை? ஆண்டவரே, ஆரம்பங்கள் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஒருமுறை கூட, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஒழுக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. செய்து சொல்லுவோம். ஒழுக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. வாஞ்சையோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்போமே. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை விடல ஒரு புது கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, புதிய பலத்தாளங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நல்ல உற்சாகத்தோடு கூட சொல்லுவோமே. புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, இந்த நாளிலே சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருத்த, குடும்ப உறவு. நீ சொல்லுங்க, வாய்களை திறந்த ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் உறவுகள் சீர்பொருப்படும்படியாக, சமாதானத்தை நாங்கள் காணும்படியாக புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுவோம். ஆமென். புது பலனை
ஆமே. புதிய நாளுக்குள் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக சொல்லி பாருங்க. உங்க இருதயத்தை ஒரு சந்தோஷம் நிரப்புவதை நீங்க உணர்வீங்க. பரலோக தெய்வம் தருகிற சந்தோஷம் இந்த காலை விடல தேவ ஜனத்தின் இருதயத்திலே நிரப்ப போகிறது. மகிழ்ச்சியோடு கூட சொல்லுவோம், ஆண்டவரே ஆமென். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை புதிய கிருபையினால நிரப்புகிறவராயிருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் பாடலில் பாடும் பொழுது உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருவேளை பலவிதமான மனநிலைமையோடு கூட அந்த இடத்துல நம்ம வந்திருக்கலாம். எல்லா காரியத்தையும் மறந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கணும். ஒரு தெய்வ மனிதர் விதமாக சொன்னார், நம்ம ஆலயத்துக்குள்ளே போகும்போது செருப்பெல்லாம் கலத்தி போடணும்ல, அந்த செருப்பை கலத்தும் போதே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், நம்முடைய பெருமைகள், நம்முடைய எல்லா குணங்களையும் என்ன செய்யணும், கலத்துறோன்னு நினச்சி அதை கலத்தி வாசலில் போட்டுட்டு என்ன செய்யணும், ஒரு புதிய மனுஷனாக ஆலய ஆராதனை ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு முன்னாடின்னு சொல்லி அர்ப்பணிக்கிற விதத்தில் வரணும்னு சொன்னார். இந்த காலை விடையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட அமர்ந்திருக்கும் பொழுது மெய்யாகவே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. இன்னும் நமக்கு ஒரு தெரிந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அருமையான பாடல். உற்சாகத்தோடு கூட நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன். நமக்கும் ஒரு காக்கும் கரம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கரம் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த கரம் நமக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு நாள் காலையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன், காரினுடைய முன்பகுதி ஃபுல்லாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படி சேதம் அடைந்தது போல் இருக்குது. ஒரு 4 நாள் அப்படி மனசில் அந்த எண்ணம் அப்படி மாறவே இல்லை. நேற்று வள்ளியூர்லேருந்து ஒரு ஊர் போயிட்டுருக்கேன், ஹைவேஸில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு டமால்னு ஒரு சவுண்டுக்கு ஃப்ரெண்டு வீலு வெடிச்சு. ஆனால் நான் ஒருத்தருக்கு தகவல் கொடுத்தேன். அவர் சொன்னார், நார்மலாக தான் இருக்கிறீங்களா அப்நார்மலாக இருக்கீங்கன்னு கேட்டார். ஏன்னா நார்மலாக தான் இருக்கேன். பார்த்தா டயரு வெடி தீர்ந்ததை பார்த்தா ஏதாவது நடந்திருக்கணும். ஆனால் நான் புறப்படும் போதே என்னென்னா வண்டியில் ஒரு சவுண்டு கேட்கு, பின்னாடி இந்த பெல் அடித்தே போல் டிங் டிங்னு சவுண்ட் ஒன்று. நான் காரணத்துட்டு பார்க்க ஒரு பெரிய பாட்டு ஆடிட்டே இருக்குது. சரி இதை ஆடி பொத்துன்னு நடு ரோட்டில் விழுந்துட விடாதுன்னு சொல்லி ஸ்லோவாக வந்ததுனால டயர் வெடிச்சதில் ஒரு பெரிய விளைவுகள் இல்லை. மற்ற நேரங்களில் பொதுவாக நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம். அந்த வாகனங்களில் அந்த டயர் வெடிச்சாச்சுன்னா அந்த வாகனமும் சேதம் அடைஞ்சு அதில் பயணிக்கிறவங்களும் சேதம் அடைஞ்சு அது மற்றவங்களையும் வேதனைப்படுத்திடும். கர்த்தர் எந்த சேதமும் இல்லாமல் கிருபையாய் காத்தார். அல்லேலூயா. நம்மையும் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அந்த பக்தன் அருமையாய் சொல்லியிருக்கிறார், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. அல்லேலூயா. அந்த கரம் இன்னைக்கும் நமக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறது, நம்முடைய குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த கரம் நம்மை ஆதரவாய் நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பிகிட்ட பேசியிருந்தேன். அவன் 19 வயது தான் ஆகுது. அவன் இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறான். கவலையோட ஒரு நாள் லீவு கேட்டான். எதுக்குன்னு கேட்டவுடனே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைன்னா என்னன்னு கேட்டால், அவருடைய பெரியப்பா மகா 18 வயது நிரம்பிய ஒரு பெண் காணாமல் போயிட்டா. 1ஆம் தேதி ஹாஸ்டலுக்கு போகிறேன், கல்லூரி இல்லை ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொன்னவா வீட்டை விட்டு போனவளை காணலை. ஒரு 3-4 நாட்கள் பிற்பாடு ஒரு ஃபோன் வந்திருக்குது அவங்க வீட்டுக்கு. இப்படி உங்கள் மகா எங்ககிட்ட தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட் ஆகிட்டு. அப்புறமா ஒரு ஃபோன் வந்திருக்கு, அவன் மகா பேசியிருக்கிறா, எனக்கு சொத்தில் பங்கு வேணும், எனக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வேணும்னு. அப்போ அவங்க ஒரு மனசில் கொஞ்சம் அற திருப்தி, என்னென்னா மகா உயிரோடு தான் இருக்கா, எங்கேயும் போகலைன்னு.
கொஞ்சம் நேரம் கழிச்சாலும் மறுநாள் இவங்க ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்து பார்த்தாங்க. ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க, உங்கள் பிள்ளை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு. போனால் பிள்ளைக்கு 18 வயசு ஆகி 40 நாள் ஆகிருக்கு. இவ்வளோ கூட்டிகிட்டு போனோம் பிளான் பண்ணியிருக்கான். நல்ல வசதி உள்ளவங்க, நிறைய ஜுவல்ஸு, நிறைய சொத்துண்டு, ஒத்தைக்கு ஒரு ஒரு பெண் பிள்ளை. அப்போ அந்த தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறான், ஒரு இரவு 9 மணி இருக்கும் ஒரு நாளை முன்னாடி. அப்போ எங்கள் வீட்டுக்கு பின் தெருவில் தான் அவள் இருக்கிறா. அந்த வீட்டில் அப்பா அம்மா இல்லை, அந்த பையன் இருக்கிறான். பையனு கூட இன்னொரு 3 பசங்க இருக்கிறாங்க. மொத்தம் 4 ஆணும் ஒரு பெண் இருக்கிறா. அவளை எங்களை மீட்டு கொள்றதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு. எல்லாருமே படித்தவங்க, அவங்க வீட்டில் எல்லாருமே ஜாப்பில் இருக்கிறவங்க, எல்லா அரசியல் செல்வாக்கு இருக்குது, எல்லா காவல்துறை எல்லா செல்வாக்கு இருந்து வீட்டுக்கு பின் தெருவில் அந்த ஒரு வீட்டில் 4 பசங்களோட அந்த பிள்ளை இருக்குது. 18 வயசு பிள்ளையை கூட்டிகிட்டு வர முடியல அவங்களால. போலீஸ் ஸ்டேஷனில் போயாச்சு. அந்த பிள்ளை சிரிச்சிட்டே இருக்குது. அந்த 4 பேரும் கஞ்சா வியாபாரிகள். அவன் எல்லா இடத்தையும் சரி கட்டிட்டு, நேற்றும் கேட்டேன் என்னாச்சுன்னு, ஒன்றுமே செய்ய முடியலன்னு. அந்த பொண்ணை அப்படி அதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, அது வரமாட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்ல அமைதியான பொண்ணு. அப்போ அதை கேட்கும்போது, ஆண்டவரே உங்களை ஒவ்வொரு நாளும் எவ்வளவாய் பாதுகாத்து கொண்டிருக்கிற உம்முடைய கரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால எங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறதேன்னு சொல்லி தம்பிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஆண்டவர் உன்னை ஆண்டவர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி, கவலைப்படாதுங்க, அழாதுங்க. நம்ம வேறு ஆறுதல் படுத்துறதுக்கு வேறு வார்த்தைகள் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் பல்வேறு தெய்வ மனிதர்கள் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது அநேக குழப்பங்கள், பிரச்சனைகளை நம் சவால்களை சந்திக்க வேண்டி வரும். ஆனாலும் கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட பாடி, விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடப் போகிறோம். இந்த பாடலின் பகுதி சொல்கிறது, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை துதித்து துதித்து தான் நமக்கு முன்பதாய் வருகிற அலைகளை நாம் தாண்ட போகிறோம். பாடுவோமா? சேர்ந்து பாடுவோமே. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமே சேர்ந்து. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை. எல்லாருமாய் சேர்ந்து ஒரு மனதோடு கூட இந்த பாடலை பாடுவோமே. நம்புவேன் இயேசுவை என்று சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. நம்புவேன் இயேசுவை. ஒரு முறை கூட நம்புவேன் இயேசுவை. நம்புவேன். நீங்க வார்த்தையை சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்க நாவிலிருந்து புறப்படும் பொழுது உங்கள் இருதயத்தில் விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது.
இயேசுவை நம்புவே, இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடி. சேர்ந்து கரங்களை தட்டி கண்மலைகள் பெயர்க்கும்படி. சில பிள்ளைகள கைகளை தட்டி பாடுங்க பாபா. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. மறுபடி சொல்லுவோம். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவேன் இயேசுவை. நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவருடைய உள்ள மகிழட்டுமே. வாயிலை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழுமனத்தோடு சொல்லுவோமே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமா காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு. சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு முறை கூட. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே. இருக்கிற இடங்களில் எழுந்தது. வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவரை பார்த்து நம்புவே. நம்பிவா இயேசுவை, நம்பிவா. அந்த கால வேளையில ஆண்டவரை நம்பி வந்து பாருங்க. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. எல்லாருமாய் சொல்லுவோம். நம்புவே இயேசுவை, நம்புவே. அப்படியே கண்களை மூடி சொல்லுவோம். நம்புவே. சத்தமாய் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்புவோம். ஆண்டவரே இயேசுவை, இயேசு. உற்சாகமாய் சொல்லுவோம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. உரபல பௌஷந்தரபா உரகதரல ரகதன சந்தரோ. உம்முடைய கரங்கள் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது ஆண்டவரே. அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை. எல்லாருமாய்
நம்புவே இயேசுவை. ஒரு மனதோடு சொல்லுவோம். அருமையான தகப்பனே, தாயே, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை மாத்திரம் நம்புவோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கத்த நம் பக்கமாய் திரும்பும்படியாக, கத்த நம்முடைய செவியை சாய்த்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியாக, நம்முடைய ஆராதனைகளை பிரியப்படும்படியாக ஆண்டவரையே பார்த்து சொல்லுவோம். இயேசுவை ஒரு முறை கூட நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே உம்மையே நம்புவே உம்மையே. கண்களை மூடி ஒரு மனிதனை நம்பி நாங்க அந்த இடத்துல வரல ஆண்டவரே. ஒரு மனிதனை பிரியப்படுத்த அந்த இடத்துல கூடி வரல, உங்களை நம்பி வந்திருக்கிறோன்னு சொல்லுவோமா? இந்த வருஷத்தின் ஆரம்ப பகுதியில இந்த காலை ஆராதனை வேளையில உங்களை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க வாயை திறந்த ஆண்டவரை பார்த்து, உங்களை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா ஏசப்பா, உங்களை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம், உங்க சமூகத்தை நம்பி வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் உண்டு என்பதை நம்பி வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகமே எங்கள் பாக்கியம் என்று உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காக்கும் கரத்தை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஆதரவு அளிக்கிற, எங்களுக்கு ஆதரவா இருக்கிற அந்த கண்மலையை தேடி வந்திருக்கிறோம். எங்கள் தாகங்களை தீர்க்குகிற கண்மலையை தேடி வந்திருக்கிறோம். மாறாவின் கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிற அந்த கண்மலையின் ஊற்றை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிந்தனையான போராட்டமான சூழ்நிலைகளில் எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருந்து எங்களை தேற்றிய கரத்தை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. எத்தனையோ முறை அந்த நிந்தனையான போராட்டமான சூழ்நிலைகள்ல மனம் பதறி கொண்டிருந்த வேளையில, திக்கற்று நிற்கிற வேளையில, ஒரு ஆகார் வனாந்திரத்திலே தடுமாறி கொண்டிருந்தால் எங்கே செல்வது என்று சொல்லி தன்னுடைய ஒரே குமாரனை வைத்து கொண்டு அவனுடைய சாவையும் விரும்பாமல் ஆமென் கதறிக்கொண்டு வனாந்திரத்திலே திரிகிற ஒரு கலைமானை போல அங்குமிங்கும் திரிந்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்படிப்பட்ட நிந்தனையான நேரத்துல கூட ஒரு கரம் நமக்கு ஆதரவா இருந்து நம்முடைய வலது கரத்தை பிடித்ததல்லவா? கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கரங்கள் எங்களுக்கு ஆதரவா இருந்ததுனால இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம் உம்முடைய சமூகத்திலேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆதரவா இருந்து ஒரு மனிதனும் எங்களுக்கு ஆதரவு இல்லை. நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களுக்கு எங்களுக்கு ஆதரவா இல்லப்பா, ஆனா நீரோ எங்களுக்கு ஆதரவா இருந்தீர்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, நீர் ஆதரவா இருந்து அந்த நிந்தனையான சூழ்நிலைகள்ல நீர் அரவணைத்தீர் ஆண்டவரே. எங்களை ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அரவணைத்துக் கொள்வதை போல, அணைத்துக் கொள்வதை போல நீர் எங்களை அழைத்துக் கொண்டீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அந்த வார்த்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டுமே. இயேசுவை நம்புவே இயேசுவை. ஒன்று தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதற்குமே உதவாதிருந்த நம்மையும் ஆண்டவர் தேடி வந்தது எதற்கு தெரியுமா? கண்மலைகளை பெயர்க்கும்படியாய்
ஆமென். ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை பிடித்திருக்கிறார். பலத்தின் மேல் பலனடைந்து அவரோடு கூட வாழ்வதற்காக, பலத்தின் மேல் பலனடைந்து அவருக்கு சாட்சியாய் நிற்பதற்காக, அவருக்காய் நிற்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ கண்களை மூடி இருக்கிறனா விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடி. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன கரம் பிடித்தது? கண்மலைகளை பெயர்ப்பதற்காக ஆண்டவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு முறை கூட சொல்லுவோமே, கண்மலைகள் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன்னு சொல்லுங்க. காத்திருந்து பலனடைந்து எழும்பிடு. விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அருமையான தாயே தகப்பனே, பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே சொல்லுவோம். காத்திருந்து பலனடைந்து கழுகுகளை போல உயரமான இடத்துல எழும்பிடுவேன். நாங்க சொல்லுங்க. நான் சோர்ந்து போவதில்லை. இந்த வருஷத்துல கர்த்தருக்கு காத்திருந்து ஆமென் உயர எழும்புகிற கிருபைகளை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி சொல்லுங்க. காத்திருந்து சொல்லுங்க. காத்திருந்து பலனடைவே, கழுகுகளை போல உயர எழும்புவே. நான் காத்திருந்து பலனடைவேன் சொல்லுங்கம்மா. ஆமென். சகோதரனை சொல்லுங்க வாயை திறந்து. ஆமென். அருமையான தாயே தகப்பனே, அருமையான தம்பி தங்கச்சி சொல்லுங்க. ஹல்லேலூயா. காத்திருந்து பலனடைந்து கழுகுகளை போல நான் எழும்ப போகிறேன். அதற்காகத்தான் கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். சோர்ந்து போவதற்காய் அல்ல. ஆமென். அழுது கொண்டிருப்பதற்காய் அல்ல. என்னுடைய வாழ்வில் நடந்த நிந்தனைகளை நினைத்து கண்ணீர் வடிப்பதற்காய் அல்ல. நான் ஒரு புதிய பலத்தால் நிரப்பப்பட போகிறேன். புதிய கிருபையால் நிரப்பப்பட போகிறேன். ஆமென். கர்த்தருக்காய் நான் எழும்ப போகிறேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ளே தந்தருள போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புகிற அருவருப்புகளை நான் மேற்கொள்ள போகிறேன். பொல்லாத மனிதர்களை மேற்கொள்ள போகிறேன். அசுத்த கிரியைகளை மேற்கொள்ள போகிறேன். வஞ்சக மனிதர்களை மேற்கொள்ள போகிறேன். பொல்லாத பிசாசினுடைய தந்திர கிரியைகளை மேற்கொள்ள போகிறேன். ஆமென். அதற்குரிய பலத்தை கர்த்தர் எனக்கு தந்தருள போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்த மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. என்னை அழுது கொண்டிருப்பதற்கல்ல, நான் துக்கித்து திரிவதற்கல்ல, என் வாழ்வில் நடந்த காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பதற்கல்ல, கண்மலைகளை பெயர்ப்பதற்காய் கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். பலனடைந்து கழுகுகளை போல எழும்பிடுவேன். அந்த வார்த்தை விசுவாச வார்த்தைமா. அது உங்க வாயிலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு புதிய பலத்தை நமக்கு தந்தருள போகிறார். அப்படி சொல்லுங்க. காத்திருந்து பலனடைந்து கழுகுகளை போல எழும்பிடுவே. ஒன்று தெரியுமா? ஆண்டவரை எந்த மனுஷன் நம்பி வருகிறானோ, ஆண்டவரேன்னு சொல்லி நம்புகிறானோ, ஒரு நாள் அவர் வெட்கப்பட விடுவதில்லை. ஒருவேளை வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம்.
அந்த வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் நன்மையை உடுத்து வைக்கிறவரா இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? செய்யாத ஒரு குற்றம், ஒரு அவமானத்தை யோசேப்பு சந்தித்தா. அந்த காரியத்தை வாழ்க்கையில செய்ததில்லை, ஆனாலும் ஒரு அவப்பெயர் உண்டாயிற்று. செய்யாத குற்றத்திற்காய் சிறை தண்டனை, ஆனாலும் கர்த்தர் கைவிடலமா? எந்த இடத்துல அவமானப்பட்ட, ஒரு சின்ன இடத்துல தான் அவமானப்பட்ட, ஆனா தேசத்திற்கு அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தின. கரங்களை தட்டுங்க. அதே ஆண்டவரை தான் இன்னைக்கு காலை வேளையில் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க. உங்க வாய் அந்த வார்த்தையை சொல்லட்டும். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறவர், நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, வாமே நாமே சொல்லுங்க. என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, என் பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெட்கம் வருவதில்லை. நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். சொல்லுங்கம்மா தகப்பனே, சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவள், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவள், நான் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரனை வெட்கப்பட விடுவதில்லை. அல்லேலூயா. தலை கவிழ்ந்த இடத்துல என் ஆண்டவர் என்னுடைய தலைகளை நிமிர பண்ண போகிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஆமே யாக்கோபு பூப்புத்து ஆமே உலகத்தை நிரப்புகிற நாட்கள் வரப்போகிறது. சொல்லுங்க, எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் நன்மையை உடுத்து வைக்கிற வருடம் இது. நான் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்துவது இல்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு முறை கூட காத்திருப்போ நம்புவே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லி பாருங்க. இருதயம் சொல்லட்டும், இருதயம் சொல்லுவதற்கு இடம் கொடுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை. அவர்தான் நம்முடைய நம்பிக்கை நாயகன். அவரை நம்புகிற ஒரு மனுஷன் வெட்கப்பட்டு போவதில்லை. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதிருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ள போகிறது. ஒரு முறை கூட அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோ. நம்புவே இயேசுவை, இயேசுவை. எல்லாரும் ஒரு மனமா நம்புவே இயேசுவை. தேங்க்யூ லார்ட். இயேசுவை நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு முறை கூட நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர்மா வாலிப தம்பி தங்கச்சி ஆண்டவரை பார்த்து நீர் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லுங்க. வயதான தாய் தகப்பன்மார் சொல்லுங்க, நீங்க மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி பாருங்க. உங்களை அறியாத ஒரு தெய்வ பலம் உங்களை நடத்துவதை நீங்க உணருவீங்க. நீர்
போதுமே எனக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே, உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட நீர் விடுவதில்லை. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற ஜனத்தை நீர் கைவிடுவதே இல்லப்பா. உம்முடைய பிள்ளைகள் நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்களையா. சபையா இணைந்து நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி இருக்கிறோம். வேற எதுவும் இல்லப்பா. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆண்டவரே, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு சொன்னீங்க. அவங்க மாத்திரம் நம்பி வந்திருக்கிறோம். அந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பொறுப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிற உம்முடைய கரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் நீருடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.